தாசில்தார் ஆபீஸ்னு ஒண்ணு இருக்கிறது எனக்கு தெரியாது. அப்படியா? அப்படின்னா அப்படிதான் என்ன? இருந்துச்சு எனக்கு. அங்க என்ன பண்ணுவாங்க? எதுக்கு வருவாங்க? என்ன நடக்குவாங்க? எதுக்காக மக்கள் வருவாங்க? அது எதுவுமே தெரியாது. ரொம்ப கன்ஃபியூஸ்டு தான் இருந்தது ஸ்டார்ட்டிங்ல. ஸோ அந்த ஒரு செட்டப்க்கு போகும்போது, ஓகே இப்படிதான் இருக்கும் போல. ஓகே ஒரு வில்லேஜ்ல இவ்ளோ மோசமா இருக்கும் போல. அதுக்குள்ள இவ்ளோ விஷயம்லாம் நடக்கும் போல அப்படின்னு நாங்க போனதுக்கு அப்புறம் தான் நான் கத்துக்கிட்டேன் நெறைய. ஓகே. இப்படிலாம் நடக்குமான் அந்த மாதிரி இல்ல நினைச்சது இது ஏதாவது இருக்கா? இப்போ இது நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இது எல்லாமே கற்பனை தான். இப்ப நம்ம வச்சிருக்க தாசில்தாரும் ரியல் ஆபீஸ்ல அப்படி நடக்குமானா கிடையாது. கிடையாது. 100% கிடையாது. ஏன்னா சார் வச்சிருக்க கேரக்டர் பேரு நீங்க ஊர் பேர் வந்து நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். கண்டமன்னூர் தாசில்தாரா? கண்டமன்னூர் தாசில்தார் என்ன கண்டமணிட்டார்னு ஒரு சீன் வரும் வடிவேலுல. அததான் தூக்கி வேணுட்டே வச்சாரு. சோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நான் சில விஷயங்கள் சொல்ல முடியாது ஸ்ட்ரெயிட்டா. ஆனா இருக்கு. நீங்க கண்டுபிடிக்கணும்னா கண்டுபிடிச்சிங்க. அந்த மாதிரி இன்சைடு ஜோக்ஸ், இன்சைடு ஹிண்ட்ஸ்லாம் நிறைய கொடுத்திருப்பாரு. உதாரணத்துக்கு உங்க கம்பெனி பேர் என்னன்னு கேளுங்களேன். MAIRU ஒரு இப்போ கம்பெனி பேரு இந்த பேரு கிடைக்கலங்க. இவங்க ஐடில ஜாயின் பண்ணணும். ஆமா. ஓகே. பேரு கிடைக்கல. சத்யன் ரெஃபர் பண்ணி பண்ணி ஒரு ஐடி ஒரு IT என்ன பேர் சிஜின்னு போட்டீங்கன்னா ஒரு பேர் வருது. ஜியூன்னு போட்டீங்கன்னா ஒரு பேர் வருது. எல்லாத்துக்குமே ஒரு பேர் வருது. பார்த்தாரு. MAIRU கம்பெனில இருந்து உங்களுக்கு இன்டர்வியூ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கால் பண்ணி சொல்லுவாங்க. அதான் நான் இந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணவே இல்லையே அப்படின்னு அந்த மாதிரிலாம். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் இது ஜஸ்ட் ஒரு 1% தான். இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதுக்கப்புறம் நோட்டீஸ் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கலாம்.